ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான ஃபுட் vlog தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாமா? மக்களே, நாங்கள் கடந்த மாதம் வாகமுன் போனது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்பதே நாங்கள் தேனி வழியாக வந்தனால இந்த தேனிலே என்ன ஹோட்டல் ஃபேமஸான ஹோட்டல்னு கேட்டதுக்கு எல்லாருமே தட்டு விலாசன்னு தான் சொன்னாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் தட்டு விலாஸ் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு. சூப்பராக இருந்துச்சுங்க. டிஷ் எல்லாமே வெரைட்டிஸ் அதிகமாகவும் டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க. இப்போ நம்மளும் இந்த தேனி சைடு வந்தனால கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ஃபுட் ரிவ்யூ vlog போடணுன்றக்காண்டி தான் இங்கே வந்தவங்க. ஹோட்டல் டிரைவர்கிட்ட ஏற்கனவே கேட்டு சொல்லி வச்சாச்சு. வாகமுன்லேருந்து ரிட்டர்ன் வர்றப்ப தேனி வழியாக வந்தால் நைட்டு டின்னர் தட்டு விலாசுண்டு. அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள வெஜ்ஜு ஹோட்டலில் பாதி பேரும் இங்கே பாதி பேரும் நான்வெஜ் வேணுங்கிறவங்களாம் தட்டு விலாஸ் வந்தாச்சுங்க. இப்போ தட்டு விலாஸில் எங்களுக்கு வந்தோடனே எல்லாருக்குமே ஒரு 15-20 பேர்த்துக்கிட்ட இடமும் கிடச்சிருச்சு. டக்குன்னு உட்காந்தாச்சுங்க. எல்லாமே அப்பப்போ ரெடி பண்ணி கொடுக்குறனால டிஷ் எல்லாமே நல்லா சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் குவான்டிட்டி அதிகமாகவும் நல்ல ஒரு ஃப்ளேவரோட மனமோட எல்லாமே நிறம் சுவை மனம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டேஸ்ட்டில் செமையாக இருந்துச்சுங்க. இங்கே டிஷ் அடிச்சுக்க வேறு எதுவும் இல்லை. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே போய் டேஸ்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே இங்கே தட்டு விலாஸில் எப்படி இருக்கும், என்ன டிஷ்லாம் ஃபேமஸ்னு உங்களுக்கும் தெரியும். நாங்கள் எல்லாமே கிடச்சிச்சு. கறி தோசை மெயினாக வாங்கணும். கறி தோசை சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் நண்டு கிரேவி வாங்கணும். அதுவும் அல்டிமேட் டேஸ்ட்டு. ஃபிஷ் ஃப்ரையும் சூப்பராக இருந்துச்சுங்க. ஒவ்வொன்றும் அடிச்சுக்க எதுவுமே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் 15 பேருமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எல்லாமே வாங்கி ஒன்றா ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க. இதுதாங்க கடையோட ஆம்பியன்ஸ். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஒரே டயத்தில் 50 பேர் உட்கார அளவு நல்ல ஆம்பியன்ஸ் சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்கங்க. நாங்கள் வந்தோடனே அந்த பிளேஸை உடனே க்ளீன் பண்ண கிளீனர் எல்லாம் வந்துட்டாங்க. க்ளீன் பண்ணி முடிச்சோடனே டிஷ் ஒன்றும் உடனே டக்குன்னு வந்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு கறி தோசைங்க. கறி தோசை சூப்பராக இருந்துச்சு. நல்லா கறி நிறையாவும் இருந்துச்சு. இதில் 2 வகையான கறி தோசை இருக்குது. நீங்கள் இங்கே கேட்குறப்ப தெளிவாக கேட்கணும். சிக்கன் வேணால் சிக்கன் கேட்கணும், மட்டன் வேணால் மட்டன் கேட்கணும். ப்ரைஸ் பார்த்தீங்களா, எல்லாமே அஃபர்டபுள் ப்ரைஸில் தாங்க இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கறி தோசை ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். நாங்கள் கறி தோசை ஆர்டர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நல்லா சிக்கன் பீஸோட நல்லா சூப்பராக இருந்துச்சு. இங்கே பிரியாணி, தோசை, அப்புறம் பரோட்டாவும் கறி குழம்பும் ஆர்டர் பண்ணாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சுங்க. இன்னொன்று என்னோடய ஹஸ்பண்ட் என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னா, வாழை இலை கிளி பரோட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வாழை இலை பரோட்டா ஆர்டர் பண்ணாங்க. அதை ஓப்பன் பண்ணுறப்ப அது ஒரு தனி நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க. அதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்றப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. கறி தோசை டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கனால சீக்கிரமே சாப்பிட்டது மாதிரி இருக்குது. இப்போ பாருங்களேன் நீங்களே, அந்த கறி தோசை எவ்வளோ நிறைய கறி போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கறி தோசையை சால்னா ஊற்றாமலே வெறுவாயிலே சாப்பிட்லாம். அது மாதிரி கொத்து பரோட்டாவுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோங்க. எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி, நியர் ஃபேமிலிலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த கறி தோசையை 4 பீஸாக போட்டு ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒவ்வொரு பரோட்டா வைக்க சொல்லியாச்சுங்க. இங்கே நாங்கள் என்ன செய்யணுமா, எங்கள் டேபிளில் கறி தோசையை 4 பேர் இருந்தனால 4 பீஸாக போட்டு வர சொல்லுங்க. அப்புறம் இங்கே சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்காங்க. மட்டன் பிரியாணி ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்கங்க. குவான்டிட்டியுமே அதிகமாக இருந்துச்சு. அது மாதிரி சிக்கன் கறி எல்லாமே சூப்பராக போட்டு கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னாங்க. நல்லா அங்கே எல்லாருமே நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அந்த தட்டு விலாஸில் நம்மளுக்கு கவனிக்கிறதா இருக்கட்டும், அடுத்தடுத்து நம்மளுக்கு என்ன வேணும், அடுத்து என்ன ஆர்டர் பண்ணணுன்ட்டு கேட்குறதா இருக்கட்டும், எல்லாமே இங்கே நான் நல்லா எங்களை கம்ஃபர்டபுளாக வச்சு கவனிச்சுக்கிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் தேனி சைடு வந்தாங்களோ, இங்கே மட்டும் இது பிரான்ச் இல்லைங்க, வேறு வாடிப்பட்டியில் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஆண்டிப்பட்டியில் இருக்குது. எங்கெங்கே தட்டு விலாஸ் இருக்கோ அங்கே நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட் எப்படி இருக்கும், இல்லை நீங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இனி தான் ட்ரை பண்ணிவிட்டு சொன்னாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிட்ட ஷேர் பண்ணுங்கள். நூடுல்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சைனீஸ் மாடல்லே இருந்துச்சு. அப்புறம் நான் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தேன். அதுவுமே சைனீஸ் மாடலில் சூப்பராக இருந்துச்சுங்க. இது தாங்க அந்த கிளி பரோட்டாங்கிறது. நல்லா அந்த இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், அந்த குழம்புல ஊற வச்சுருந்தாங்க. நான் இந்த பொட்டனை மாதிரி மடித்து கொடுத்துருந்தாங்க. அந்த இதை திறக்கிறப்பே அவ்வளோ ஒரு வாச மனமாகவும் நல்ல ஒரு அந்த வாழை இலை புரோட்டா
ஊற வச்சு அதை சாப்பிட்றப்ப அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் வந்து இறங்கி செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த இதை ஓப்பன் பண்ணுறப்பே தனி ஃபீல் இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணோடனே ஒரு ஆம்லெட்டோட நம்மளுக்கு வந்து அந்த வாழை இலை புரோட்டா கொடுத்துருந்தாங்க. சாப்பிட இன்னும் வேணும்னு கேட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் இது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து ரிஷான் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. ஃப்ரைட் ரைஸ் வந்துச்சு. நீங்களே பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா குவான்டிட்டி கூடவோ, சிக்கன் வந்து நிறைய வச்சு நல்ல சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆள் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஃபுல்லாக சாப்பிட முடியாதுங்க, அதனால் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். நாங்கள் 2 ஃப்ரைட் ரைஸ் வாங்கினோம். எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேரிங் தாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொன்றும் வாங்கி 4 பேருமே நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று, நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்றப்ப நைட்டு 9:30லேருந்து 10 மணி இருக்கும். 10 மணி வரையுமே இவங்கள்ட்ட வந்து கேட்க எல்லாமே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்க டிஷ் வந்து சாப்பிட்டு எதுவுமே செய்யலை. நாங்கள் ரிட்டர்ன் வந்து மதுரைக்கு நாங்கள் வந்தோம். ட்ராவல் பண்ணுறப்ப எங்களுக்கு எதுவுமே செய்யலை. இப்போ எல்லா டிஷ்ஷுமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்களுக்கு எல்லாமே ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பன்னீர் சோடா வந்து ஆர்டர் பண்ணி குடிச்சு முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இங்கேருந்து கிளம்பினதோட நாங்கள் அப்படியே விடலை. பக்கத்தில் வந்து குல்ஃபி கடை இருந்துச்சு. அதில் குல்ஃபி ட்ரை பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. அங்கே மஸ்ட் ட்ரை குல்ஃபின்னு வச்சுருந்தாங்க. அது வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த பானைக்குள்ளே ஒரு ஐஸ்கிரீம் வச்சு கொடுப்பாங்கள்ல, அந்த டேஸ்ட்லேயே இருந்துச்சு. அதையுமே நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறி எங்களோட வாகமன் பயணத்தை முடிச்சுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. வந்தவுடனே நல்ல ஒரு 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தோம். நாங்கள் சாட்டர்டே சண்டே அந்த ஃப்ரைடே வந்து சாட்டர்டே போட்டிருந்தனால சண்டே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இந்த தட்டு விலாஸ் கடைக்கு கண்டிப்பாக வந்து மஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இப்போ முடிய போகுது, ஆனால் உங்களுக்கு எப்போ முடியுந்தே தெரியாது. அந்தளவு உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கும். சாப்பாடுனாலே ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடுக்காண்டி தானே சம்பாதிக்கிறது, உழைக்கிறது எல்லாமே. அப்போ வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தரமாக இருக்கணும். அது தட்டு விலாஸில் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுதாங்க அந்த பக்கத்துலேயே குல்ஃபி கடை இருக்குது. நல்ல ஃபேமஸ். எப்போ நாங்கள் போகிறப்பையும் பார்த்தோம் கூட்டமாக இருந்துச்சு, வர்றப்பையும் கூட்டமாக இருந்துச்சு. எல்லா ஃப்ளேவரில் ஒவ்வொன்றும் வாங்கி டேஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து வாங்கினது வந்து மஸ்ட் ட்ரே வந்து இந்த குல்ஃபி ஃப்ளேவர் தான் வாங்கினோம். நம்ம ஊர் குல்ஃபிக்கு கடை பார்த்துக்கோங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அங்கே சாப்பிட வந்த எல்லாருமே குல்ஃபி வாங்கினாங்க. எது வாங்கினாலும் 40 ரூபாங்க. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.